தமிழகத்துல தேர்தல் பிரச்சாரங்கள் சூடு பிடிச்சிருக்கிற இந்த வேளையில ஆளும் கட்சியான திமுக அரசு பாஜகவினுடைய குஜராத் மாடல் அப்படிங்கிற பொருளாதார கொள்கைக்கு எதிராக திராவிட மாடல் அப்படிங்கிற கொள்கையை முன்வச்சு பிரச்சாரம் பண்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த திராவிட மாடல் அப்படின்னா என்ன, இந்த திராவிட மாடல் உண்மையிலுமே திமுகவுக்கு சொந்தமானது தானா அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே திராவிட மாடலுக்கும் குஜராத் மாடலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கறதையும் ரொம்பவே டீடைலா பார்த்துடலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காரணம், இந்த வீடியோவில் சாதகம் பாதகம்னு சொல்லி எல்லா விஷயத்தை பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கருத்து சொன்னீங்க அப்படின்னா தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் விஷயமா, திராவிட மாடல் விசஸ் குஜராத் மாடல். ஸோ திமுக அரசாங்கம் தமிழகத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்றதுக்காக இந்த திராவிட மாடல் அப்படிங்கிற விஷயத்தை முன்னிறுத்தி பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கடந்த 2014ஆம் ஆண்டு எப்படி மோடி குஜராத் மாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி மத்திய அரசில் ஆட்சியை பிடிச்சாரோ, அதே மாதிரி இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறத முன்னிறுத்தி தமிழகத்தில் இவங்களுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுல திமுக அரசாங்கம் இப்போ ரொம்பவே குறியாக செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க. ஸோ இப்போ இந்த திராவிட மாடல் அப்படின்னா என்ன, இந்த திராவிட மாடலுக்கும் குஜராத் மாடலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திராவிட மாடலினுடைய அடிப்படை கொள்கையாகவே எதை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் உள்ளான வளர்ச்சி அப்படிங்கிறது தான். ஸோ இதை ஸ்டாலின் மேடைகளில் அடிக்கடி சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் அனைவருக்கும் உள்ளான வளர்ச்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. அது என்னப்பா அனைவருக்கும் உள்ளான வளர்ச்சி அப்படின்னா, ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசத்தை குறைச்சி அதன் மூலமாக எல்லாரையும் ஒரு சம அளவில் வளர்ச்சி அடைய வைக்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது தான் இந்த திராவிட மாடலினுடைய அடிப்படை கொள்கை. சரி, இதை எப்படி அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு தான் இந்த டார்கெட்டட் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அந்த டார்கெட்டட் இன்டர்வென்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போது மனிதர்களுக்கு மத்தியில் இந்த இன்இக்வாலிட்டி, ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கும் இல்லையா. ஒரு சிலருக்கு பணமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு படிக்கக்கூடிய கல்வியிலேயே ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்கும், ஒரு சிலருக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தில் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குதோ அந்த ஒரு விஷயத்தில் அரசாங்கம் உள்ள புகுந்து அவங்களுடைய தலையீட்டின் மூலமாக அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்குமே கலைஞர் டிவி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கடந்த 2000-2003ஆம் ஆண்டு காலகட்டத்திலலாம் இந்த கலைஞர் டிவி அப்படிங்கிறது மக்களுக்கு பெரிய அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த கலைஞர் டிவி கொடுக்கறது அப்படிங்கிறதே மக்களுக்கு இடையிலான அந்த ஏற்றத்தாழ்வில் குறைக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்பட்டது. காரணம், அந்த காலகட்டத்திலலாம் டிவி அப்படிங்கிறது எல்லார் வீட்லையும் இருக்காதுங்க, ஒரு சில வீட்டில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த கலைஞர் டிவியை கொண்டு வந்ததன் மூலமாக எல்லார் வீட்லேயுமே இந்த டிவி அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அம்மா லேப்டாப்ஸ் இளைஞர்களுக்கு இப்போலாம் கொடுக்குறாங்க இல்லையா, இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் ஃபெசிலிட்டி, இதை வாங்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையும் இருக்காது இல்லையா. ஸோ ஏழை மாணவர்களுக்கு இந்த மாதிரி அம்மா லேப்டாப் கொடுக்கறது மூலமாக காசு இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்குமான அந்த வித்தியாசத்தை அரசாங்கம் குறைக்க முயற்சி செய்வாங்க. இதைத்தான் நம்ம டார்கெட்டட் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு விஷயத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குதோ அந்த ஒரு விஷயத்தில் அரசாங்கம் தலையிடும். இது மாதிரி தான் 1950-60 காலகட்டத்திலாம் படிப்பு அப்படிங்கிற விஷயத்திலேயே ஏற்றத்தாழ்வுகள் பெரிய அளவுக்கு இருந்தது. அப்போலாம் ரொம்ப பணக்காரங்க தான் படிக்க முடியும். ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை நிறையா, காமராஜர் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே அரசு பள்ளிகள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. அதன் மூலமாக படிப்பு இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றப்பட்டுச்சு. அதன் பிறகு இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இந்த பிரைமரி ஹெல்த் கேர் சொசைட்டிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ மக்களுக்கு ஒரு தரமான மருத்துவம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பிரைமரி ஹெல்த் கேர் சொசைட்டி அப்படிங்கிறத எல்லா கிராமங்கள்லையும் உருவாக்குனாங்க. இதன் மூலமாக தரமான மருத்துவம் மக்களினுடைய வீட்டுக்கு அருகிலேயே கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி எது மக்களுக்கு முதல்ல முக்கியமோ அந்த விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகளை குறைச்சு கொண்டு வர்றது தான் இந்த அனைவருக்கும் உள்ளான வளர்ச்சி, இந்த டார்கெட்டட் இன்டர்வென்ஷன் மெத்தட் அப்படிங்கிறது. சரிப்பா, இந்த திராவிட மாடலுக்கும் குஜராத் மாடலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திராவிட மாடலை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான அடிப்படை தேவைகளான கல்வி, சுகாதாரம், இந்த மாதிரியான விஷயங்களில் அரசாங்கம் செலவு செய்கிறதன் மூலமாக பிற்காலத்தில் இவங்க படித்து நல்லா ஒரு ஹெல்த்தோட வெளியே பொருளாதாரத்துக்குள்ள வரும்போது அது தமிழகத்துக்கு ஒரு பொருளாதார நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது நகரும்.
அதுவே குஜராத் மாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட். முதல்ல மக்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதன் மூலமா, அங்கே பல கம்பெனிஸை அந்த மாநிலத்துக்கு வர வைக்கிறதன் மூலமா மக்களுக்கு பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம். அதன் மூலமா அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சு அப்படின்னாலே தன்னை போல அவங்க படிப்பு, சுகாதாரம் மாதிரியான விஷயங்களையும் ஈஸியாக வந்து உயர்த்திட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுறது தான் குஜராத் மாடல். ஸோ ஆல்ரெடி இந்த குஜராத் மாடல் பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் போயிட்டு பாருங்கள். சரிங்க, இப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது திமுகவுக்கு மட்டுமே சொந்தமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாதுங்க. இதுவரைக்கும் தமிழகத்தை ஆண்ட எல்லா கட்சிகளுமே இந்த அனைவருக்கும் உள்ளான வளர்ச்சி அப்படிங்கிற மாடலை தான் பின்பற்றி இருக்கிறாங்க. அது காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு சொல்லி எல்லாருமே இந்த மாடல் தான். காமராஜர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை சேர்ந்தவர் தான். ஆனால் அவருடைய காலகட்டத்தில் தான் அரசு பள்ளிகள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு விரிவடைஞ்சது. அதன் பிறகு எம்ஜிஆர் காலகட்டத்தில் தான் மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஜெயலலிதாவினுடைய காலகட்டத்தில் தான் அம்மா உணவகங்கள், எடப்பாடியினுடைய காலகட்டத்தில் மருத்துவ மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு, அதன் பிறகு இப்போ ஸ்டாலின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த அனைவருக்கும் உள்ளான வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணி தான் செயல்பட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ திமுக அதற்கு திராவிட மாடல் அப்படிங்கிற பெயரை வச்சு அதை வந்து அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர இது அவர்களுக்கு சொந்தமான ஒரு தனித்துவமான மாடல் அப்படிங்கிறது கிடையாது. சரிப்பா, இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இந்த திராவிட மாடலுக்கு கீழே என்னவெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகளிருக்கு மாதம் 1000 உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு, முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்கு 12வது வரைக்கும் மாதம் 1000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். ஸோ அது வந்து அவங்க அவர்களுடைய மேல் படிப்புக்கும் பயன்படுத்திக்கலாம். இல்லை ஏதாச்சும் புக்ஸ் வாங்கணும் அப்படின்னா கூட அந்த பணத்தை வச்சு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கூடவே பெண்கள் வந்து இலவசமாக பேருந்து பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமும் கொண்டு வரப்பட்டிருக்குது. ஆனால் இந்த எல்லா திட்டங்களுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மக்கள் கையில் நேராக பணத்தை கொண்டு போய் சேர்க்கிற வகையில் தாங்க இருக்குது. ஸோ இதற்கு முன்னாடி கொண்டு வந்த அரசாங்கங்கள் எல்லாமே மக்களுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குதோ அதை மட்டும் சரி செய்கிற வகையில் திட்டங்கள் வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நேரடியாக பணத்தை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து திராவிட மாடலினுடைய அடித்தளமான இந்த டார்கெட்டட் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் விலகி போகிற மாதிரி தெரியுது. காரணம், மக்கள் கையில் பணத்தை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த பணத்தை கொடுக்கப்பட்ட நோக்கத்துக்காக தான் செலவு செய்வாங்களா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் நமக்கு கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, மாணவர்களுக்கு 1000 வந்து மாதமான அவர்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை வந்து அவங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்கோ இல்லை அவங்களுக்கு தேவையான புக்ஸ் வாங்கிக்கிறதுக்கோ பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, மாணவர்கள் அதற்கு மட்டும் பணத்தை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதுல ஏதாச்சும் ஒரு கேரண்டி இருக்குதா? கண்டிப்பாக இல்லை இல்லையா? சில மாணவர்கள் அந்த பணத்தை தவறாக கூட பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இது வந்து இந்த டார்கெட்டட் இன்டர்வென்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே எதிராக வந்து இருக்கும். அரசாங்கம் மாணவர் கையில் இந்த மாதிரி நேரடியாக பணத்தை கொடுத்ததுக்கு பதிலாக ஒருவேளை அவங்களுக்கு நோட்டு புத்தகங்கள் தேவை இருக்குது அப்படிங்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான புத்தகங்களை அரசு பள்ளி மூலமாகவே விநியோகம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லையா, அந்த அரசு பள்ளிகளில் லைப்ரரி ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத மேம்படுத்துறதுக்கான முயற்சிகளை அரசாங்கம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் போடுறதுக்கான தேவை அப்படிங்கிறதே இருக்காது. அதே மாதிரி இல்லை, இந்த 1000 ரூபாயை வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இதையே மாணவர்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு பதிலாக அவங்க பேரில் அரசாங்கமே எங்கேயாச்சும் ஒரு பக்கம் முதலீடு பண்ணி அவங்க எப்போ காலேஜில் சேர்றாங்களோ அப்போ அந்த அப்ளிகேஷன் போடும்பொழுது அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி நேரடியாக அவர்களுடைய பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல போடும் பொழுது அந்த மாணவர் அந்த பணத்தை எஜுகேஷனுக்காக தான் பயன்படுத்துகிறாரா அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு கேரண்டியுமே நமக்கு கிடையாது. இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி மகளிர் உரிமை தொகை, இந்த மாதிரி பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கிறதுன்னு சொல்லி எல்லா விஷயத்துலையுமே பல குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது முன்வைக்கப்படுது. இதையெல்லாம் விட இந்த திராவிட மாடல் மேலே வைக்கப்படுற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மக்கள் கையில் நேரடியாக பணத்தை கொடுத்துட்டு அவங்க கிட்ட கொடுத்த பணத்தை ஈடுகட்டணும் இல்லையா, எப்படியும் மாநிலத்துக்கு இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, கடனும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஸோ அதை அப்படியே விட முடியாது. அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வேறு ஏதோ வகையில் இவங்க கிட்ட கையில் கொடுத்த காசை திருப்பி வாங்கணும். அதற்காக இந்த மாதிரி கரண்ட் பில்லை ஏற்றுறாங்க, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இந்த மாதிரி கரண்ட் பில், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லாம் ஏற்றப்படுறதுனால பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தான். ஸோ பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்த போகிறது கிடையாது.
அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதன் மூலமாக உருவாகிற வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிடும். ஸோ இது படிச்சுட்டு வெளியே வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வேலை இல்லா சூழ்நிலையை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவ்வளவு வருஷமாக அனைவருக்கும் உள்ளான வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸில் நம்ம பலரையும் படிக்க வச்சிட்டோம். இப்போ எல்லாருக்குமே ஒரு பேசிக் எஜுகேஷன் அப்படிங்கிறதாச்சும் இருக்குது. இப்போது அந்த படிப்புக்கு தகுந்த ஒரு வேலை அப்படிங்கிறத அரசாங்கம் உருவாக்கணும். அதற்கு இந்த குஜராத் மாடலில் கம்பெனிஸ்க்கெல்லாம் இந்த டேக்ஸ் இன்சென்டிவ் அது இதுன்னு கொடுத்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணி பல கம்பெனிகளையும் அவங்க மாநிலத்தை நோக்கி இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பல கம்பெனிஸையும் தமிழ்நாட்டை நோக்கி இழுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்படுது. அப்படி ஒரு வேளை நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா இவ்வளவு வருஷமாக அனைவருக்கும் உள்ளான வளர்ச்சின்னு சொல்லி அவங்கள படிக்க வச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததற்கான முழு பலனை தமிழகம் அனுபவிக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு உதாரணமாக சமீபத்தில் ஒரு டேட்டா ஒன்று காட்டப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் முறையாக மேற்படிப்பு படிக்கிறதுக்கு மாணவர்கள் மத்தியில் ஆர்வம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்வம் குறையிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு மென்டாலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. நம்ம மேலே படித்து மட்டும் என்ன பண்ண போகிறோம், வேலை கிடைக்கவா போகுது, நம்ம அதுக்கு டைரெக்டாக ஒரு வேலைக்கு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது தமிழகத்தினுடைய பொருளாதாரத்துக்கு நல்லதில்ல. ஸோ இதை கணக்கில் எடுத்துக்கிட்டு இப்போ எப்படி குஜராத் அரசாங்கம் பலர் கூடயும் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கெல்லாம் பல விஷயங்கள் பண்ணி கொடுத்து அவர்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தி கொடுத்து டேக்ஸ் எல்லாம் குறைச்சி அவங்க மாநிலத்துக்கு வர வைக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி தமிழகமும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது. ஸோ ஈவன் திருப்பூரில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களான இந்த டெக்ஸ்டைல் மில்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே கூட இப்போ குஜராத், பங்களாதேஷ் மாதிரியான நாடுகள்லேருந்து பயங்கரமான காம்படிஷனை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த அனைவருக்கும் உள்ளான வளர்ச்சின்னு சொல்லி மக்கள் கையில் காசை கொடுத்துட்டு கரண்ட் பில்லை ஏற்றி இன்னும் எங்களை ஒரு கஷ்டத்துக்குள்ளே தள்ளுறாங்க அப்படிங்கிற ஒரு வேதனை இங்கே இருக்கிற பலர் மத்தியிலையுமே இருக்க தான் செய்யுது. இது மட்டும் இல்லைங்க, சமீப காலமாக குஜராத் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு முதலீடுகளை இழுக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இதை தமிழகமும் கொஞ்சம் அவங்களுக்கு காம்படிஷன் கொடுத்து பல முதலீடுகளை தமிழகத்தை நோக்கியும் இழுக்கணும். குறிப்பாக வெளிநாட்டு முதலீடுகள் அப்படிங்கிறது அதிக அளவுக்கு குஜராத்தை நோக்கியே போய்கிட்டு இருக்குது. ஸோ தமிழ்நாடும் இந்த வெளிநாட்டு முதலீடுகளை இழுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக சப்மிட் பண்ண தமிழக பட்ஜெட்டில் தமிழகத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் டெவலப் பண்ணி முதலீடுகளை இழுக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தமிழகமும் இந்த பாதையை நோக்கி திரும்பும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழகம் இந்த திராவிட மாடல் அப்படிங்கிற பாதையிலேயே தொடர்ந்து பயணிக்கணுமா, இல்லை தன்னுடைய பாதையை மாற்றி பெரிய அளவுக்கு முதலீடுகளை இழுக்கணுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.